வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். வர்ற 4ஆம் தேதி, அதாவது 4/8/2024 அப்போ மாந்தியை பற்றியான ஒரு பயிற்சி வகுப்பு வந்து எழுத போகிறேன். மாந்தி தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து எழுத போகிறேன். காலையில் 10:30 மணிக்கு வந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். சாயந்தரம் வந்து ஒரு 5:30 மணி அந்த ரேஞ்சில் வந்து முடியும். இந்த பயிற்சியில் என்னென்ன தலைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பாடங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாந்தினா யார் இந்த மாந்தி அப்படின்னு சொல்லி தலைப்புல மாந்தியை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மாந்தியின் வரலாறு, மாந்தி வந்து எப்படி இதுக்காக வந்து படைக்கப்பட்டாரு, என்ன காரணத்துக்காக அந்த மாந்தி வந்து அப்படிங்கிறது படைக்கப்பட்டாரு, இப்ப நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்புல வந்து இடம்பெறும். மாந்தியினுடைய முக்கியத்துவம், எந்தெந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும், எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம மாந்தியை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இடம்பெறும். மாந்தி எந்த இடத்தெல்லாம் பார்வை பண்ணோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வகையான நன்மைகள் ஏற்படும், என்னென்ன வகையான தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும். குறிப்பா வந்து உங்களோட ஜனன ஜாதகத்துல 3, 6, 10, 11 வந்து மாந்தி இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சில வகையான தீமைகள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கும். அது என்ன வகையான நன்மைகளை கொடுக்கும், என்ன வகையான தீமைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும். மாந்தி மூலியமா என்னென்ன வகையான தோஷங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தலைப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புல இடம்பெறும். 12 பாவங்கள்ல இந்த மாந்தி நிற்கும் போது என்னென்ன வகையான பலாபலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும், என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும், என்னென்ன வகையான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இடம்பெறும். அதுக்கப்புறமா மாந்தி வந்து தனித்திருக்கும் போது என்னென்ன வகையான பலாபலன்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம், வேற ஏதாவது ஒரு கிரகங்களோட சேரும்போது வந்து என்னென்ன வகையான பலாபலன்கள் பண்ணோம், அதுக்கப்புறம் மாந்தி வந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் வந்து என்னென்ன பலாபலன்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல வந்து இடம்பெறும். இப்ப மாந்தி தோஷத்தை நீக்குவதற்குரிய பாரம்பரிய பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது ஆரம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பரிகாரம் தான். அதுக்கப்புறம் தாந்திரிகமா நம்ம இந்த மாந்தியிலிருந்து எப்படி எல்லாம் காத்துக்கலாம். தாந்திரிக பரிகாரங்கள் பண்றது மூலியமாவே மாந்தியோட தாக்கத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ண முடியும். மாந்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும். மாந்தி தோஷத்தை போக்குவதற்குரிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும். கிளாஸ்ல வந்து உங்களோட ஜனன ஜாதகத்தையும் போட்டு மாந்தி என்னென்ன வகையான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் நம்ம வந்து பார்ப்போம். பல உதாரண ஜாதகங்களோட இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதுக்கப்புறமா இந்த வகுப்பினுடைய வீடியோக்கள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அதனால நீங்க கிளாஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கிளாஸோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வகுப்பானது வர்ற 4/8/2024 அப்ப நடக்குது. காலையில 10:30 மணிலிருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இருக்கு. வகுப்பு கட்டணம் அப்படிங்கிறது 2400 ரூபா. சரிங்களா? கீழுள்ள எண்ணு கழிச்சு நீங்க வந்து பேசிக்கலாம். 7904435136. மறுபடியும் சொல்றேன், 7904435136. இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சு பேசிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை பயன்படுத்தி குழுவில் வந்து சரிங்களா? வகுப்பில் சந்திப்போம். நன்றி.